இதில் முக்கியமானது இந்த ரீஅலைன்மெண்ட்டு ஒருத்தங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பிரயோஜனப்படாது. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 60 வயது இல்லை 55 வயது 50 வயது இந்த மாதிரி வயசு கம்மி தாங்க டாக்டர், நீங்கள் வந்து முழங்கால் தேஞ்சால் உள்ள வயசு கம்மியாக இருக்குது, வளைவு கம்மியாக இருக்குதுங்க, அப்போ வந்து இவங்களுக்கு ரீஅலைன்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு சொல்லலாம். யாருன்னு கேட்டிங்கன்னா, சரவாங்கி வியாதி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எலும்பை வந்து அதை வந்து அரித்து விடும். எரோசிவ் ஆர்த்ரைட்டிஸ் நம்ம சொல்கிறோங்க. இப்போ வயதானதனால் வருகிற மூட்டு தேய்மானத்தில் உள்பக்கம் மட்டும் தேய்ந்திருந்தால், வயது குறைவாக இருந்தால் 65 வயதுக்கு உள்ளே இருந்தால், 60 to 65 வயதுக்கு உள்ளே இருந்தால் ரீஅலைன்மெண்ட் பண்ணலாம். அந்த 65 வயதுக்கு உள்ள மூட்டு தேஞ்சு வளைவு அதிகமாகாமல் கம்மியான வளைவு உள்ள ஒருத்தங்கன்னா அது சரவாங்கி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட்டும் தேய்ந்துடும். இதில் முக்கியமான கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழங்காலில் ஒரு கம்பார்ட்மெண்ட், அது மெயினாக உள்பக்க மீடியல் கம்பார்ட்மெண்ட் மட்டும் பாதிச்சிருந்தா நம்ம வந்து ரீஅலைன்மெண்ட்டு சின்ன வயசில் பண்ணிக்கலாமுங்க. இதுதான் வந்து முழங்கால் மூட்டு தேய்மானத்தில் முக்கால்வாசி வந்துங்க இந்த வயதானதனால் வருகிற தேய்மானம் தாங்க. வயதானதால் வருகிற தேய்மானம், நெக்லெக்டட் லிகமெண்டஸ் இன்ஜுரிஸ், சின்ன வயதில் வந்து ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டு அதுக்கு முறையான சிகிச்சை மேற்கொள்ளாமல் அதனால் வர மூட்டு தேய்மானம். ஸோ இது 75% வந்துருங்க இந்த மூட்டு தேய்மானத்தில்.